சரி, வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். இந்த கிளாஸோடைய டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். வகுப்போட டைட்டில் சொல்ல முடியுமா? எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? குருஜி, ஜனன கிரகங்களுடன் கோச்சார கிரகங்கள் தரும் சூட்சும பலன்கள் குருஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது இந்த வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனன கிரகங்களுடன் கோச்சார கிரகங்கள் இணைந்து தரக்கூடிய சூட்சுமங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து நான் அட்மின் கொடுக்கணும். ஓகே, பொதுவாக இப்போ ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? சார், ஏன்னா இப்போ ரெகுலராக நம்ம வந்து எல்லா வகுப்புலையுமே வந்து அதை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஜனன கிரகம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி பலனை தரும், நெகட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அதில் வந்து ஞானம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும் கண்டிப்பாக. சரியா? குருஜி, இப்போ ஜனன பலனை விட இப்போ ஜனன பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜனனத்தில் நம்ம ஜாதகத்தில் ஒரு லக்னம் 9 கிரகம் வந்து இருக்குது. அதுக்கு நம்ம வந்து பலன் எடுக்கிறோம். அதே போல் அதை விட எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோச்சாரத்தில் வந்து சுற்றிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த பலன் வந்து ஜனன கிரகத்தினுடைய பலனை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்க சார். ஏன் எவ்வளோ முக்கியம்? ஏன்னா இது வந்து நிகழ்காலம் குருஜி. நிகழ்காலத்துல வந்து ஒரு இது, அப்புறமா பாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஒரு இது. பாஸ்ட் நம்ம மாற்ற முடியாது, ஆனா இதை வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் உங்களுடைய யோகி சொல்லுங்கள், யோகி கருணநாதன் அந்த மாதிரி யாராவது சொல்லுங்கள். கருணநாதன் சொல்லுங்களேன். குமார் கேஆர், கருணானந்த் வந்து ராகு. கருணநாதன் வந்து ராகு. இது அவர் ஜாதகத்தில் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்குவோம். ராகுனுடைய காரணங்கள் என்னென்ன? ஒரு ஜாதகத்தில் ராகு கருணநாதனாக இருந்து பாசிட்டிவாக இருந்தால் அவருக்கு என்னென்ன கிடைக்கும்? வெளிநாடு தொடர்பு குருஜி, வெளிநாடு வாழ்க்கை, அதெல்லாம் நல்லா வரும் குருஜி. வேற வேற ராகு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ரைட். டெக்னிக்கல் லைனு, சாஃப்ட்வேர்ஸு, கம்ப்யூட்டரு, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள். அதே போல் ரொம்ப வந்து உஷாராக இருப்பார். யாரும் இவர் வந்து மிரட்ட முடியாது, ஏமாற மாட்டார். ஸோ வந்து ஒரு பெட்ரோல் பங்கு போனாக்கா ஏமாற மாட்டார். பெட்ரோல் பங்கு தான் டக்கு டக்குன்னு ஏமாற்றிடுவாங்க. பெட்ரோல் பங்கு வந்து எந்த கிரகம்? ராகுதாங்க சார். ஏன்? பெட்ரோல்ங்கிறது ராகு தான். அதாவது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து செவ்வாய் தான் அது வந்து தீன்னு வச்சுக்கோங்க. ஆனால் செவ்வாயை விட பலமான தீ எதுன்னா ராகு தான். அப்போ பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து ராகு தான். பெட்ரோல் பங்கு அப்படிங்கிறது ராகு தான். இந்த பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறங்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பெட்ரோல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? மீட்டர் கவனமாக பார்க்கணும். ஏன்னா மட்டும் அது கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். கொஞ்ச நேரம் நம்ம திரும்பணும்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மாற்றி விட்டுருவாங்க சார். ஏதோ ஒரு வகையில் வந்து ஒன்று கம்மியாக அடிச்சிடுவாங்க, இல்லை பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. எப்பொழுதுமே வந்து இந்த ராகு பகவான் பலமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வேலை பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு டெக்னிக்கல் லைனு, சாஃப்ட்வேர்ஸு,
ஃபோன் சர்வீஸு, பெட்ரோல் பங்கு, இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் வந்து ராகு பகவான் பலமாக இருப்பவர்கள் தான் வந்து வேலை பார்க்க முடியும். ராகு பகவான் பலம் இழந்தவர்கள் பெட்ரோல் அடிக்க போகிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? டக்குன்னு வந்து ஏமாற்றிடுவாங்க. புரியுதா? நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நான் ஏமாந்ததில்லை. நிறைய இடங்களில் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடக்குது. ஒரு மொபைல் சர்வீஸ் கொடுக்குறோம், பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பில் போட்டு பணத்தை வாங்கிடுவாங்க. கரெக்டாக? ஓகேங்க சார். இதெல்லாம் ராகு பகவான் பாசிட்டிவாக இருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். சரி, ரைட். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவருடைய பிறப்புலேருந்து இறப்பு வரை எல்லாமே கிடைச்சிட்டே இருக்குமா? இவர் ராகு பகவான் வளர்த்த இவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் போகும்போது பணம் ஏமாற மாட்டாரா? ஒரு மொபைல் சர்வீஸ் கொடுக்குறாரு, ஏமாற மாட்டாரா? மொபைல் ஃபோன் ஒன்று புதுசாக வாங்குறாரு, ஏமாற மாட்டாரா? அல்லது ஒரு லேப்டாப் வாங்குறாரு டெக்னிக்கல் லைனில், அல்லது இவருக்கு வந்து மிரட்டலே வராதா? ஏன்னா ஒருத்தர் வந்து மிரட்டக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான். ராகு பலமாக இருப்பீங்கன்னா இன்னொருத்தர் வந்து மிரட்டுவாங்க. இவருக்கு பலமாக இருக்குது, இவரை வந்து யாரும் மிரட்ட மாட்டாங்களா? வாழ்நாள் ஃபுல்லுமே அது மாதிரி நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். அந்த பலனை யார் தருது? கோச்சார ராகு குருஜி. எஸ், 100% கரெக்ட். இவர் வந்து ஜான ராகு அப்படின்னா கோச்சார ராகுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் கரணநாதன் தான். ஆனால் கோச்சாராத்தியர் வந்து ஒரு கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வந்து கரணநாதன் வரும்போது அந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்க. அப்போ கோச்சார பலன்கள் என்பது முக்கியமா இல்லையா? முக்கியம் தாங்க சார். மிக முக்கியம். ரொம்ப முக்கியம். சரி, ரைட். இப்போ அடுத்தது பர்மனண்ட் மார்க் அப்படிங்கிறது யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து போன வாரத்தில் வீட்டுக்கு வரும்போது பெண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. அது பார்த்தா பர்மனண்ட் மார்க்கராது, அழிய மாட்டேது. சரி, ரைட். இப்போ அடுத்தது வந்து இவருக்கு வந்து ஒரு புத்தி நடக்குது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு? செவ்வாய் புத்தி. ஓகே. என்ன தசை? புதன் தசை குருஜி. புதன் தசை. புதன் தசைக்கு முன்னாடி என்ன தசை? சனி திசை. அதுக்கு முன்னாடி குரு திசை. இப்போ இதெல்லாம் ஒரு செவ்வாய் புத்தின்னு வந்திருக்குமோ? வந்துருக்குங்க சார். வந்துருக்கு தானே? ஆமாங்க சார். சரி. இப்போ இவருக்கு புதன் தசையில செவ்வாய் புத்தியில் நடக்கிற பலன்கள் நல்லதோ கெட்டதோ ஒரு பலன் நடக்குது. அதே பலனே வந்து இந்த பேனா வந்து அதே பலன் வந்து சனி தசையில செவ்வாய் புத்தியில் நடந்திருக்குமா? அதே பலன்கள் வந்து குரு தசையில செவ்வாய் புத்தியில் நடந்திருக்குமா? இல்லைங்க சார், மாறிதான் சார் நடக்கும். அப்போ அதெல்லாம் மாத்துறது யாரு? கோச்சார கிரகங்கள். 100% கரெக்ட். இந்த ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய புத்திகளுடைய பலன்களை வந்து சேஞ்ச் பண்ணி தரது யாருன்னா கோச்சாரம்.
இந்த குரு தசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது சனி, ராகு, கேது, குரு பகவான்லாம் வந்து வேறு இடங்களில் இருந்திருப்பாங்க. அதே சனி தசையில் செவ்வாய் புத்தி வரும்போது அதே குரு, சனி, ராகு, கேதுலாம் வெவ்வேறு இடங்களில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து திருவாதிரை வந்துட்டார். அடுத்தது வந்து சனி வந்து எங்கே இருக்கார்? இப்போ புரட்டாதி வந்துட்டார். வக்கரமாயி உத்திரட்டாதியில இருக்காரு. உத்திரட்டாதியில் தான் இருக்கார். ஆனால் வக்கரத்தில் இருக்கார். வந்துடுவார் அவர். ரைட். அடுத்து வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து புரட்டாதி, கேது வந்து உத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாமல் மாத கிரகங்கள் இருக்காங்க. சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்காங்க, தினகிரகம் இருக்குது, சந்திரன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா குரு தசையில் செவ்வாய் புத்தியில் வேறு இடங்கள்ல இருக்கும். சனி தசையில் செவ்வாய் புத்தியில் வேறு செட்டிங்ஸில் இருக்கும். இப்போ புதன் தசையில் செவ்வாய் புத்தியில் வேறு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த கோச்சார கிரகங்கள் தான் இந்த பலனையெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்தது. கரெக்டா? கரெக்டுங்க சார். இப்போ நம்ம வந்து செவ்வாய் புத்திக்குன்னு ஒரு பலன் எடுக்கிறோம். புதன் தசையில் செவ்வாய் புத்திக்குன்னு ஒரு பலன் எடுக்கிறோம். அதே பலனே போயிட்டு சனி தசைக்கும் அதுக்கு முன்னாடி நான் அந்த குரு தசைக்கும் அல்லது அடுத்த தசை என்ன தசை? கேது திசை. கேது தசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்திக்கும் சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ காமெடியாக இருக்கும். காமெடியாக இருக்குமா இருக்காதா? ஆமாங்க சார். சம்மதம் இல்லாம பலனா இருக்குங்க சார். வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜாதகம் பார்க்க வரீங்க, இவருக்கு என்ன பலன் சொல்ல தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்மள தான் வந்து திடீர்னு போவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கோச்சார கிரகங்கள் முக்கியம் கோச்சாரங்களுடைய தெரியும். சூட்சுமங்களை பற்றி நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிட்டோம்னா தான் ஜாதக பலன்கள் சொல்கிறதுலையும் சரி, பரிகாரங்கள் எடுத்து வெல்வதிலையும் சரி, ஒரு கால நிர்ணயமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து துல்லியமாக வந்து சொல்ல முடியும். இப்போ கால நிர்ணயம், ஒரு நிகழ்வு என்பது எப்பொழுது நடக்கும்? ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தர். யாரோ ஒருத்தர் கேளுங்களேன். குருஜி யாரோ வந்து மியூட் போடல குருஜி, சவுண்ட் வந்து இருக்குது. யாருடையது? அந்த காற்று மாதிரி சவுண்ட் வருது. அதான் சொல்கிறீங்க. நவநீதன் எஸ்எஸ்டி. போட்டாச்சா? போட்டாரா? போட்டாரா? இல்ல சார், போடல. இல்ல சார், அவர் போடல. நவநீதனா? ஆமா சார். ஸ்ரீதேவி? சார் நான் கூப்பிட்டு சொல்றேன் சார். அவரை கூப்பிட்டு சொல்லுப்பா. சரி. சார் உங்க வீடியோ ஹேங் ஆகுதுங்க சார். வீடியோ ஹேங் ஆகுது, விட்டு விட்டு வர மாதிரி. யாருக்கு? எல்லாருக்குமே வா. இல்ல சார், கரெக்டா இருக்கு சார். கரெக்டாக தானே இருக்கு. நான் இன்னொரு மொபைலில் பார்த்துட்டு தானே இருக்கேன். சார் எங்களுக்கு கரெக்டா தான் சார் இருக்கு. நான் இன்னொரு மொபைலில் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு தான் இங்கே பாருங்க, இன்னொரு மொபைல் நான் இங்கே வச்சிருக்கேன். இங்கே பாருங்க. மறுபடியும் வெளியில போயிட்டு உள்ள வந்து ட்ரை பண்ணுங்க சார். இல்லை இப்போ தெரியுதா? இன்னொரு மொபைல் தெரியுதா? தெளிவா தெரியுதுங்க சார். அதுதான் நான் யாரையுமே நம்பாம நானே ஒன்று வச்சுட்டு எக்ஸ்ட்ரா. ஏன்னா அவைகளுடைய நெட்டு ஸ்லோவானா அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, என்ன வீட்டில் தான் ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கு தான் நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா செட் பண்ணிக்கிட்டேன். சரி, யாரையும் நம்ப வேணாம், நம்மளே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ரைட். இப்போ ஒரு கால நிர்ணயம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு கேள்வி யாரோ ஒருத்தர் கேளுங்களேன். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வி உங்களுடைய ஜாதகத்தில். சார் எனக்கு வேலை எப்போ கிடைக்கும்? குமார் கேஆர் பேசுறேன் சார். வேலை 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 எப்பொழுது கிடைக்குமா? இல்லை வேலையில் என்ன கேள்வி? சாரி சார், என்னது? வேலையில் என்ன கேள்வி? வேலை எப்போ கிடைக்கும் தேடின்னு இருக்கே, கிடைக்கல. ரைட். வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். வேலை எப்பொழுது கிடைக்கும்னா எப்படி அதை வந்து பார்க்கணும்? அந்த கேள்விக்கு ஆன்சர் எப்படி எடுக்கணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சார் சூரியனை பார்க்கணும் சார்.
ஓகே. சூரியனை சோலைராஜன் வந்து சூரியனை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சார் குரு பகவான் பார்க்கணும் சார். குரு பகவானை பார்க்கணும். உங்கள் பேர் என்ன? ராஜ் சார். ராஜ். ஓகே. ராஜ் வந்து குரு பகவானை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. வேறு 10ஆம் பாவ தொடர்பை பார்க்கணும் குருஜி. 10ஆம் பாவ தொடர்பை பார்க்கணும். ஒருத்தர் கோவர்தனன் சூரியனை பார்க்கணும். ஒருத்தர் வந்து குருவை பார்க்கணுன்னு இருக்காரு. ஒருத்தர் வந்து 10ஆம் பாவத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. வேற யாராவது சொல்கிறீங்களா? உத்தியோகஸ்தானம் 6ஆம் மொழி. உத்தியோகஸ்தானம் 6ஆம் பாவத்தை பார்க்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரைட். இதில் வந்து உத்தியோகம் 6 என்பது தவறான ஒரு பலன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு சில ஜோதிட முறைகளில் 6ஆம் பாவத்தை வந்து உத்தியோகம் அப்படின்னு எடுப்பாங்க, 10ஆம் பாவத்தை வந்து தொழில்னு எடுப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதாவது வேலைக்கு போனாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து 10ஆம் பாவமே வந்து தெரிவிக்கும். 6ஆம் பாவத்தை வந்து யூஸ் பண்ணுறது தவறு. அது வந்து எந்த ஜோதிட முறையில் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஜோதிட முறையில் நீங்கள் வந்து இப்போ பயிற்சிகள் எடுக்கும்போது பலன் சொல்லும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இந்த திதி யோகம் கரணம் ஜோதிட முறையில் வந்து 6ஆம் பாவத்தை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது எந்த முறையாக இருந்தாலும் 10ஆம் பாவத்தை வச்சு பார்த்தா தான் பலன் வரும். அவங்க தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து உண்மை. நீங்கள் வந்து அந்த வேறு ஏதாவது முறைகள் யாராவது சொல்லித்தராங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லை. 6 வந்து தயவுசெய்து வந்து பயன்படுத்த வேண்டாம். அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ சூரியனுக்கும் குருவுக்கும் 10ஆம் பாவத்துக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கான இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ 10ஆம் பாவத்தை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா மட்டும்தான் பார்க்கணும் 10ஆம் பாவத்தை. புரிஞ்சதா? ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் 10ஆம் பாவ தொடர்பு என்பது சூரியனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். சூரியனுக்கும் 10ஆம் பாவ தொடர்பு இருந்தது அப்படின்னா, 10ஆம் பாவத்துக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னா நிச்சயம் அவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 10ஆம் பாவத்தை எடுத்துக்கணும்போடைய, மற்றபடி இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு வந்து 10ஆம் பாவத்தை பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அதே போல் எந்த அளவுக்கு வந்து உயர் பதவிகள் இருப்பார் ஒருத்தர் அப்படின்னாக்க நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ சூரியனை பார்க்கலாம், குரு பகவானை பார்க்கணும். சூரியனை பார்க்கலாம், குருவை பார்க்கலாம். ஓகே. இப்போ நார்மலாக அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, வேலை எப்பொழுது கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை எப்பொழுது கிடைக்கும். இப்போ இதுக்கு யாரை பார்க்கணும்? இந்த 3 பேர்த்துல யாரை ஒருத்தரை பார்த்தா போதும். யாரை பார்க்கணும்? குருஜி. குருவை பார்க்கணும். ஏன்? சனி பகவானை பார்க்கணும். பணத்துக்காரங்க சார். பணத்துக்கு உண்டான கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்க போகுது. வேலை கிடைச்சதுன்னா பணம் தன்னால கிடைக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா தினமோ அல்லது வாரமோ அல்லது வந்து மாத சம்பளமோ ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து பணம் வந்துடும். அப்போ வேலை கிடைக்கணும்னா குரு பகவான் நல்லா இருந்தால் போதும் கான்செப்ட். இப்போ வந்து ரொம்ப நாளாக அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, வேலை கிடைக்கல. எவ்வளோ நாளாக நீங்கள் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சார் 2 வருஷமா. 2 இயர்ஸாக தேடிட்டு இருக்காரு, வேலை கிடைக்கல. இப்போ அடுத்தது அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னா சிம்பிள். இப்போ ஜானத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு உங்களுக்கு? ஜான ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு? குரு வந்து மகத்துல இருக்காரு சார் ஜாதகத்துல. ஓகே. என்ன லக்னம்? கன்னியா லக்னம். கன்னி லக்னம். குரு பகவான் வந்து மகத்தில் இருக்காராம். நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணம் சொல்லுங்கள். பஞ்சமி திதி. பஞ்சமி திதி. ஆமா. புதன் வந்து தீசூன்யம். யோகம் என்ன? மகேந்திர யோகம். மகேந்திரம் நாம யோகம். ஆமா. யார் யோகி?
வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள்? வளர்ப்பிறை. ராகு யோகம், சுக்கிரன் வந்து அவயோகம். சரியா? உபயோகம் யார் வருவாங்க? புதன் வருவது. புதன் வருவார். அப்போ அவயோகி வந்து செவ்வாயா வருவார். ஆமா. கரணம் என்ன? அது பாலவ கரணம். பாலவ கரணத்தில் பிறந்திருக்காரு. கரணநாதன் வந்து ராகு. உங்களுக்கு முடக்கு யாரு? இது செவ்வாய் தான். செவ்வாய் தான். சரி, இப்போ நம்மளுடைய கான்செப்டில் நம்ம வந்து ஒரு வகுப்பு நடத்தியிருக்கோம். பணம் சார்ந்த வகுப்புன்னு சொல்லி தனியாகவே நடத்தியிருக்கோம். ஒருத்தருக்கு எப்பப்போ பணம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? எங்கெங்கே பார்க்கணும் நம்ம? குரு வந்து யோகமான இடத்துல வரும்போது கண்டிப்பா வரும் குருஜி. வேற எந்த இடங்களை பார்க்கணும்? ஒருத்தருக்கு என்ன நிலையில் பணம் புரட்டாதி குருஜி. வெரி குட். வந்து புனப்பூசம் நட்சத்திரம், அது வந்து பணத்தை தரக்கூடிய தனபகனுடைய நட்சத்திரம். விஷாக நட்சத்திரம், அடுத்தது வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இதெல்லாம் வந்து பணத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் பொதுவாக. ஓகேவா? இப்போ தனக்காரன் குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கார். இப்போ இந்த குரு வந்து பலமாக இருக்காரா ஃபெயிலியர் இருக்காரா? நியூட்ரலாக இருக்காரு. அவர் வந்து கெட்டவரும் இல்லை நல்லவரும் இல்லை, ஆனால் வந்து நியூட்ரலாக இருக்கார். சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு உங்களுக்கு? குரு தசை புதன் புத்தி போயிட்டு இருக்கு. குரு தசை புதன் புத்தி. இப்போ குரு தசை ஓகே தானே? குரு தசை போயிட்டு இருக்கு. குரு வந்து பலமா இருக்காரா அவருக்கு? அது புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம். புதன் தேசூனி அதிபதி, ராகு புதன் வந்து யோகி உபயோகி, சுக்கிரன் செவ்வாய் வந்து அவயோகங்கள் 2 பேரும். அவயோகம் உபாவயோகம். கரணநாதன் ராகு. குரு என்பது இங்கே எதுலையுமே சம்மந்தப்படலை. ஒரு திரிசூன்யமாகவோ யோகியாகவோ அவயோகமாகவோ கரணநாதனாகவோ முடக்காகவோ எதுவுமே வராதனால அதை எல்லாரும் வந்து இப்போ வந்து நியூட்ரல் கிரகம்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம், அது எதுலேயும் சம்மந்தப்படாதனால நியூட்ரல் நம்ம எடுத்துக்கிறோம். கான்செப்ட் அதுதானே? ஆமாம் சார். ஆமாம் சார். நியூட்ரல்ங்கிறது ஓகே. அது பலமாக இருக்கா? பணத்தை தரக்கூடிய அளவுக்கு பலமாக இருக்கா? இல்லை சார், நியூட்ரலுக்கு பலம் இல்லை சார். ஆமாம், பெருசாக வந்து அந்த இடத்துல வந்து யோகம் இல்லை. சரி, குரு தசையே நடந்துட்டு இருக்குது, ஆனால் வேலை இல்லை. வேலை இல்லாதனால பணமும் இல்லை. குரு பலமாக இருந்திருந்தால் பணத்தை மாதமாக வாரானவோ டெய்லியுமோ ஏதோ ஒரு வகையில் வந்து கொடுக்கணும். அவர் ஷேர் மார்க்கெட்லேயோ ட்ரேடிங்லேயோ ஏதோ ஒரு தொழில் வழியாக அவருக்கு வந்து கொடுத்தாகணும். குரு பலம் இல்லாதனால அவர் வந்து கொடுக்கல. இப்போ கோச்சாரத்தில் யார் கொடுத்தாகணும்? கோச்சாரத்தில் அவருக்கு வந்து ஒரு வேலை வரணும் அப்படின்னா எந்த கிரகம் வந்து கொடுத்தாகணும்? அவருக்கு குரு பகவான் தான் கொடுத்தாகணும். குரு பகவானே தான் கொடுத்தாகணும். இப்போ கோச்சார குருன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் எங்க இருக்காரு? அடுத்தது வந்து என்ன நட்சத்திரம்? திருவாதிரைக்கு எப்போ வராரு? ஜூன் இந்த மாசம் 5ஆம் தேதி வராரு. 15ஆம் தேதி வராரு. இன்னைக்கு என்ன தேதி? 12. அப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்கு. 3 நாள் எங்கே வராரு? திருவாதிரைக்கு வராரு. அப்போ குரு பகவான் திருவாதிரைக்கு வந்துட்டாரு அப்படின்னா அங்கே வந்து பலம் ஆகிறாரா வாங்கலையா? கரணநாதன் யோகியுடைய சாரத்துக்கு வர்றார், பலமாகிறார். பலம் சார். ராகு வந்து யோகி, ராகு வந்து கரணநாதன். ஸோ திருவாதிரை என்பது யோகியுடைய நட்சத்திரம், கரணநாதருடைய நட்சத்திரம். ராகு 3 நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம் 3 அவருடைய நட்சத்திரம். அப்போ யோகி கரணநாதருடைய நட்சத்திரம் திருவாதிரையில் யார் வர்றாரு? கோச்சார குரு பகவான் வர்றாரு. யார் அவர்?
தசாநாதன். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். இந்த தசாநாதன் திருவாதிரை வரும்போது பலம் ஆகிறானா வாங்கலையா? பலம் ஆகிறாரு சார். பலமாறாரு. அப்ப இவருக்கு இப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் சார், கிடைக்கும் சார். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தருணம் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ இவர் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வந்து வேலை வந்து கிடைச்சிடும். ஐயா உங்களுக்கு புரிஞ்சதா? இது யார் கொடுத்தது? சார் குமார் பேசுறேன், புரியுது சார். குமார் ஐயா, ஓகே, புரிஞ்சது. இப்போ இந்த பலனை வந்து நம்ம வந்து ஜான கிரகத்தை வச்சு எடுத்தோமா, அதாவது கோச்சாரத்தை வச்சு எடுத்தோமா? கோச்சாரத்தை வச்சு தாங்க சார் எடுப்பேன். அப்போ ஒரு கால நிர்ணயம், எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும், ஒரு கால நிர்ணயம், எப்போ கிடைக்கும், எப்போ நான் வந்து இடம் வாங்குவேன், எப்போ நான் வந்து இடத்த விற்பேன், ஜனனத்தையும் கவனிக்கணும், கோச்சாரத்தையும் கவனிக்கணும். ஜனனத்தில் இல்லாத பதில் கோச்சாரத்தில் கிடைக்கும். ஜனனத்திலே கூட பதில் இருந்தாலும் கூட கோச்சாரம் வந்தால் தான் அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கும். கோச்சாரம் வந்தால் தான் அந்த காரியத்தையும் வந்து நடத்தி கொடுக்கும். சொல்கிறாங்கல்ல, அதாவது கிரகங்கள்லாம் கூடி வந்துருச்சு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்றாங்க சார். கல்யாணத்துக்கு கிரகங்கள்லாம் கூடி வந்துருச்சு. ஒரு வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு கிரகமெல்லாம் கூடி வந்துருச்சு. எந்த கிரகம் கூடி வந்தது? ஜனன கிரகமா? கோச்சாரங்க சார். அப்போ ஒரு ஜோதிடர் பலன் சொல்கிறார், உங்களுக்கு வந்து வாகனம் வாங்கக்கூடிய நேரம் வந்து கூடி வந்துருச்சு, கிரகங்கள்லாம் கூடி வந்துட்டாங்க, நீங்கள் அடுத்த வாரத்தில் வந்து வாகனம் வாங்க போகிறீங்க, 2 மாதத்தில் வாங்க போகிறீங்க. அப்போ எந்த கிரகத்தை வைத்து சொல்கிறாங்க? கோச்சார கிரகங்களை வச்சு தான் சார். கோச்சார கிரகத்தை வைத்து தான் சொல்லுவார்கள். என்னை பொறுத்தவரை ஜான கிரகங்கள் என்பது ஒருத்தருடைய கர்மா என்ன, எந்தெந்த இடத்துல புண்ணியம் இருக்குது, எந்தெந்த இடத்துல பாவம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிவிக்கும். ஆனால் ஜனன கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய வாழ்நாள் பலனையும் வந்து துல்லியமாக சொல்லிட முடியுமானா கண்டிப்பாக யாராலையும் வந்து சொல்லவே முடியாது. ஜனன ஜாதகமே இந்த மாதிரி ஃபெயிலியராக இருக்கும், தசையே ஃபெயிலியராக இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க, நல்ல இன்கம் வந்துட்டு இருக்கும், நல்லாவே இருப்பாங்க. அப்படிலாம் பலனை வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஜனன கிரகம் நல்லா காட்டும் தசை, இதே வந்து யோகி தசை மாதிரி காட்டும், யோக நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு காட்டும். நம்ம உடனே வந்து குரு பகவான் வந்து யோகி நட்சத்திரத்தில் இருக்கார், இவருக்கு தசை ஃபுல்லுமே பணம் கிடைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து கோச்சார கிரகங்கள் வந்து ஃபெயிலியர் பண்ணி விட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஓகேங்க சார். அப்போ ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஒரு தனித்திறமை வேணும். ஜனன கிரகங்களுடன் கோச்சார கிரகங்களை இணைத்து பலன் எப்படி எடுக்கணும். இப்போ இன்றைக்கி எங்கே இருக்காரு, அடுத்து எங்கே போக போகிறாரு, அடுத்து என்ன பலனாக இவருக்கு வந்து நடக்க போகுது, A to Z எல்லா பலனையும் சேஞ்ச் பண்ணுறது அவர் தான். எல்லா பலனையும் கால நிர்ணயங்கள் பண்ணுறதும் இந்த கோச்சார கிரகங்கள் தான். ஏன் ஒருத்தருடைய மரணத்தை கூட துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா கோச்சார கிரகங்களை வந்து அதனுடைய சூட்சுமங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் மரணத்தையும் கரெக்டாக வந்து தீர்மானிக்க முடியும். அந்த மரணத்திற்கு கூட கோச்சார கிரகங்கள் வந்து கூடி வரும். எதுக்கு? மரணத்தை நிகழ்த்துவதற்கு. எப்படி கல்யாணத்துக்கு கூடி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அதுபோல் மரணத்திற்கும் கிரகங்கள் வந்து கூடி வந்துருச்சு, இவருக்கு வந்து உயிர் போக போகுது. அதான் வந்து கான்செப்ட். ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை தீர்மானிப்பது கோச்சார பலன்கள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் பேர் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாவே இருக்கார். செவ்வாய் வந்து நல்லாவே இருக்கார். அவருக்கு வந்து வைனாசிக் தொடர்புலாம் எதுவுமே கிடையாது, நல்லாவே இருக்குது. செவ்வாய் நல்லா இருந்தால் பல்லு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அவங்களுக்கு?
நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கும் குருஜி. பல்லு பிரச்சனை வருமா அவங்களுக்கு? வரும் குருஜி. வரும் குருஜி. வரும் ஆனால் குருஜி. இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து ஆயில்யத்தில் இருந்தார், இப்போ வந்து செவ்வாய் வந்து மகம் வந்துட்டார். இந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து வைனாசியம். இப்போ பல்லில் வந்து வலி ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த பலனை தந்தது யார்? கோச்சார செவ்வாய்ங்க சார். அப்போ ஜான செவ்வாய் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பல்லு வலியெல்லாம் வரவே வராது, உங்களுக்கு பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? தப்பு குருஜி. சரியா வராதுங்க சார். இல்ல குருஜி. என் ஜாதகத்தில் கூட தான் செவ்வாய் வந்து மிருகசீரிசத்தில் இருக்கார், நல்லாவே இருக்கார், வைனாசிக தொடர்புலாம் இல்லை. ஆனால் சின்ன வயசில் விளையாடும் போது கிரிக்கெட் பால் வந்து அடித்து ஒரு பல்லு வந்து லைட்டாக கட் ஆயிடுச்சு. அப்போ என் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரு, எனக்கு பல்லுலாம் பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? முடியாதுங்க சார். இப்போ புரியுதா கோச்சாரங்களுடைய பலம் என்ன அப்படின்னு? புரியுதுங்க சார். பகுபேதம் போர் அடிக்குது எல்லாருக்கும்? நல்லா இல்லைங்க சார், நல்லா புரியுது. தெளிவா போயிட்டு இருக்குங்க சார். போர் அடிக்கலைங்க சார். இல்லைங்க, இல்லைங்க. புரியுதுங்க. சரி, ரைட். அப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகேங்க சார். குருஜி, இந்த பல்லு விஷயம் வந்து கரெக்டா நீங்க வந்து எடுத்து வந்தீங்க குருஜி. நான் இதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பவகரணம் தான், ஆனா வந்து இது கரெக்டா வந்து மகத்துல வந்த போது சுக்கிரனும் வந்து மகத்துல இருக்கு, கேதுல இருக்குது. அது வந்து கனெக்ட் ஆகி பல்லு பிரச்சனை இருக்கு குருஜி. உங்களுக்கு வைனாசியம் யாரு? சுக்கிரன் வந்து கேதுல வந்ததால அந்த கேது கனெக்ஷன் ஆயிடுச்சு குருஜி. சுக்கிரன் வந்து மகத்தில் இருக்கார். வைனாசிக அதிபதி நோயை தரக்கூடிய கிரகம் வந்து மகத்தில் இருக்கு. இல்ல, சுக்கிரன் வந்து அஸ்வினி, கேது அஸ்வினியில் இருக்கார். வெரி குட். சரி. அஸ்வினி கேது, இதுவும் கேது. வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அஸ்வினியில் வந்து இருக்காரு. இது வந்து நோயை தரக்கூடிய கிரகம். இப்போ நம்மளுடைய கான்செப்டில் அஸ்வினி மகம் மூலம் இதில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் வந்து கனெக்ட் ஆகிடும். திரிகோண நட்சத்திர இணைவு. இப்போ செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் மகம் வந்திருக்காரு. இது இணையமா இணையாதா சுக்கிரனுடன்? இணையுங்க சார். இணையம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, செவ்வாய் இங்கே மகத்தில் வந்ததுலேருந்து எனக்கு பல்லு வலி இருக்குங்கிறார். ஆமா ஆமா குருஜி, எனக்கு அதேதான் குருஜி. எப்போ சரியாக போகுது? இன்னும் 2 நாள் குருஜி, 2 நாள் சரியாயிடும். மகத்தை விட்டு அவர் நவரும் போது சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே குருஜி. அப்போ இந்த கோச்சார பலனை தந்தது யாரு? பல்லு வலியை தந்தது யாரு? கோச்சார கோச்சார கிரகம். செவ்வாய்ங்க சார். கோச்சாரங்க செவ்வாய் குருஜி. ஆமாம். சரி, யாரோ ஒரு நபர் புதுசாக வந்தவங்க இதுவரை கிளாஸில் வந்து ஜாதகம் போடலை, என் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு யார் வேணால் கொடுக்கலாம். யாராவது தெரியுங்களா? கிளாஸில் இதுவரை யாருமே ஜாதகம் பார்க்காத ஜாதகமாக கொடுங்க. இல்லையா? சரி, யாரோ ஒருத்தர் கொடுங்க, யாரோ ஒருத்தர் ஜாதகம் கொடுங்க. யார் வேணா கொடுங்க, பார்த்தது கூட கொடுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குது. 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 ஸ்ரீதேவி வந்து இன்னைக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்காப்புல, அதனால அது பேசாது. பீனாவும் கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க, அவங்க அதுவும் பேச மாட்டாங்க. வேற யாராவது சொல்லுங்க. அவங்க தான் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு. இல்லையா? 2 பேரும் இன்னைக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க. வேற யாராவது சொல்லுங்க. சார் நான் வேணா கொடுக்கட்டுங்களா சார்? பழைய மாணவர்களே கொடுங்க. ரவியும் வெளியில் போயிருக்காரு இன்னைக்கு. சரி சரிங்க சார். சார் டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுங்களா சார்? எதுக்கு சார்? எல்லாமே சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த்லாம் சொல்லுங்க, ஜாதகமும் போட்டு சொல்லுங்க. 4/9/63 சார்.
இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? 12ஆ? 12/6 சார். இப்போ ஜாதகம் பார்க்க வேண்டிய ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் சொல்லுங்கள். 4/9/63. டைம் சொல்லுங்கள். 3:40 PM சார். பிறந்த ஊர் திண்டுக்கல். சரி, அது போடுங்களேன், யார் வேணாலும் போடுங்க. நீங்களே சொல்லிடுறீங்களா? தேய்பிறை சொல்லிடுறேன் சார். சொல்லுங்கள். தேய்பிறை பிரதமைங்க சார். சுக்கிரன் சனிங்க சார். சுக்கிரன் சனி இருவரும் வந்து சொல்லுங்க. திருதி யோகங்க சார். திருதி நாம யோகம். ராகு வந்து யோகி, சுக்கிரன் வந்து அவயோகி, சூரியன் உபயோகி, சனி பகவான் சனி பகவான் வந்து உபயோகி. கௌரவ கரணங்க சார். கௌளவ கரணம், கரணநாதன் சனி. சனி பகவான். முடக்கு யாரு? முடக்கு செவ்வாய்ங்க சார். வைநாசியம் சுக்கிரன். வைநாசிகம் என்பதை வந்து நோய்கள் என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும். ஓகே. பலன்கள் எடுப்பதற்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். தண்ணி புரியுது. வாட்டர் கலர் சார். மகர லக்கினம் சார். ஓகே. உத்திராடத்துல இருக்கலாம் சார். கும்பத்துல சனி பகவான் சார். அவிட்டம். மீனத்துல குரு பகவான் சந்திரன் 2 பேருங்க சார். குரு சார். சந்திரன் பூரட்டாதி, குரு ரேவதிங்க சார். கடகத்துல ராகுங்க சார். புனர்பூசம். சிம்மத்துல சூரியன் சுக்கிரன் பூரங்க சார் 2 பேரும். புதன் அஸ்தம் கன்னியிலிங்க சார். துலாத்துல செவ்வாய் சித்திரைங்க சார். சார் லக்னத்திலேயே கேது வந்து போராடுங்க சார். லக்னத்திலேயா? ஆமாங்க சார். ஓகே. சுக்கிர திசை ராகு புத்திங்க சார்.
ஓகே, நம்மளுடைய திதியோகக்காரன ஜோதிட முறையில் லக்னம் வந்து உத்திராடத்தில் இருக்குது. பாசிட்டிவா நெகட்டிவா? சார் சொல்லட்டுங்களா சார்? மற்றவங்க யாராவது சொல்லிட்டு. பாசிட்டிவ் சார். எதனால? சார் உபயோகி பாசிட்டிவ் சார். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதால பாசிட்டிவ். சூரியனோட நட்சத்திரம். ஆ, சூரியன் வந்து உபயோகி. இந்த ஜாதகத்தில் வந்து உபயோகி வந்து சூரியன். ஸோ அவருடைய நட்சத்திரமான இந்த ஜாதகத்தில் அவர் வந்து திருதி நாமயோகத்தில் பிறந்திருக்கனால, தேய்பிரையில் பிறந்திருக்கனால, உபயோகி சூரியனாக வர்றதுனால சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் அதில் வந்து லக்னம் நிற்கிது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உபயோக ஸ்டாரில் இருக்கனால அவர் வந்து நல்லவர்னு எடுத்துக்கிறோம். கேது பூராடம் லக்னத்திலே பாசிட்டிவா நெகட்டிவா? சார் கேது பூராடமா உத்திராடமா சார்? கேது வந்து பூராடம். போராடம் பாவக மாற்றத்துல அங்க வருது. அது வந்து பாவ கணிதத்தில் அந்த மாதிரி வருங்க. சரிங்க சார். ஆக்சுவலாக வந்து ராசி கட்டம்னு ஒன்று இருக்குது, நவாம்ச கட்டம்னு இருக்குது, பாவ கட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த பாவ கணிதத்தை தான் நம்ம வந்து என்னுடைய இந்த திதியோகர்ம ஜோதிட முறையில் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இந்த பாவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து விபரீத ராஜயோகங்களை எல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது விபரீத ராஜயோகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து இவர் பிரதமை தேதியில் வந்து பிறந்திருக்கனால சுக்கிரன் சனி இருவரும் வந்து திதி சூன்ய அதிபதிங்கிறதுனால, ஏன்னா பிரதமைக்கு எந்தெந்த வீடுகள் சூன்யம் அடையும்? இப்போ பேசுனது யாரு? இந்த கேது பூராடம் எப்படிங்க வந்ததுன்னு கேட்டீங்களா? உங்கள் பேர் என்ன? சரவணகுமார் சார். சரவணகுமார். ஆக்சுவலாக வந்து பிரதமை தேதிக்கு எந்தெந்த வீடுகள் சூன்யம் அடையும்? சார் ஓகே ஓகே, அதாவது என்னன்னா இந்த துலாம் வீடும் இந்த மகர வீடும் இந்த 2 வீடுகள் தான் பிரதமைக்கு வந்து சூன்யமாகும். ஓகேங்களா? ஓகே சார். அந்த சார்ட்டில் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு திதிக்கு எந்தெந்த வீடுகள் சூன்யம் அடையுது, தீசூன்ய அதிபதி யாரு, ஓகே சார். அந்த யோகத்துக்கு உண்டானது, கரணத்துக்கு உண்டானது, முடக்கு, வைநாசிகம், 27 நட்சத்திரம், எல்லா சார்ட்டுமே வந்து இன்றைக்கி வந்து இந்த குரூப்பில் போடுங்க. இந்த 2 வீடுகள் வந்து சூன்யம் அடையும். அந்த 2 வீட்டுக்கு உண்டான அதிபதிகள் தான், அந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் தான் அந்த கிரகங்கள், வேற யாரும் கிடையாது. இந்த வீட்டுக்கு உண்டான ஓனர் வந்து சுக்கிரன், இந்த வீட்டுக்கு உண்டான ஓனர் வந்து சனி பகவான். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். புரியுது. இப்போ இவங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, இவருக்கு 3, இவருக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுக்கிரனுக்கு பரணி பூராடம், பரணி பூரம் பூராடம். அவங்களுக்கு சனி பகவானுக்கு உத்திரட்டாதி, அனுஷம். ஓகே, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 6 நட்சத்திரங்கள் லக்னத்திலிருந்து 3லயோ அல்லது 6லயோ அல்லது 8லயோ 12லயோ வந்தால் அதில் எந்த கிரகம் நின்றாலும் விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுத்துரும். சரிங்க சார். ஆனால் இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா ராசி கட்டத்தில் பார்க்கக்கூடாது. சரிங்களா? சரிங்க சார். அதை எங்கே பார்க்கணும்? பாவ கட்டம்னு ஒன்று இருக்கும், அதில் தான் பார்க்கணும். பாவ கட்டம் அப்படின்னு ஒரு கட்டம் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் எல்லா ஜாதகத்திலையும் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டத்தில் தான் அந்த பலனை போய் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். அதில் என்ன நடக்கும்னா, இப்போ போராடம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் வரும். ஆனால் பாவ கணிதத்தில் வந்து மாறும். ஒன்று இந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டுக்கு வரலாம், அல்லது இதே வீட்டில் வரலாம். அது லக்னத்தை மையமாக வச்சு அந்த கடிதம் வந்து வரும்போது அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால தான் இந்த கேது வந்து இங்கே வராது. சரிங்களா? ஓகே சார். ரைட். இப்போ கேது வந்து போராடம், இவருக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? அவயோகி நட்சத்திரமான சுக்கிரன் இருக்கிறதால நெகட்டிவ். ஓகே, அவர் வந்து அவயவ நட்சத்திரம் மட்டும் கிடையாது, தீசூன்ய நட்சத்திரமும் அவரே தான். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் தீசூன்ய அதிபதி, அவரே வந்து அவயோகி, அவரே வந்து வைநாசிக அதிபதி. வைநாசிகத்தை வைத்து நம்ம வந்து ஒரு இரவை வந்து நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கக்கூடாது. என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ கேது வந்து போராட்டத்தில் நிற்குது. கேதுங்கிறது யாரு? கேதுங்கிறது என்னன்னா இங்கே எதுலையுமே வரவே இல்லை, அதனால அது வந்து ஒரு நியூட்ரலான கிரகம்னு எடுத்துக்கலாம் நம்ம. கேது வந்து ஒரு நியூட்ரலான கிரகம். பூரணம் என்பது அவயோக நட்சத்திரம், திதி சூனிய நட்சத்திரம், 2 தன்மையில் வருது. இப்போ இந்த 3 8 12 அந்த நட்சத்திரம் மறைந்தால் விபரீத ராஜயோகங்கிறது அதே கிரகம் வந்து அவயோகமாக வரும்போது கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே திரிசூனியாதிபதி அவயோகியாக வந்துட்டா அது விபரீத ராஜயோகம் கிடைக்காது. அப்போ ஓகே சார். இது வந்து என்னன்னா அவயோக நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது நிற்பதால் இது வந்து கெட்டது. இது நம்மளுடைய விதி. அடுத்து வந்து சனி வந்து அவிட்டம். பாசிட்டிவா நெகட்டிவா? யார் வேணாலும் சொல்லலாம். பாசிட்டிவ் குருஜி. யோகி முடக்காதிபதி நட்சத்திரத்தில் பாசிட்டிவ். யோகியும் கர்ணநாதரும் சனி பகவான். செவ்வாய் வந்து முடக்கு நட்சத்திரம் வந்து குருஜி அவிட்டம். யோகியா? எங்க யோகி வந்திருக்காரு? நெகட்டிவ் சார். யோகி இந்த சனி பகவான் கர்ணநாதர். அதை சொல்லுங்க. ரைட். இந்த ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து தீசூரிய அதிபதி, அவரே வந்து அவயோகி, அவரே வந்து கர்ணநாதன். இப்போ ஒரு அவயோகியே கர்ணநாதனாக வரும்போது கர்ணன் தான் வந்து வேலை பார்க்கணும். நமக்கு திரிசூன்ய அதிபதியே கர்ணமாக வரும்போது கர்ணன் தான் வேலை பார்க்கும். ஆனால் 2 தன்மையில் வருதுனால திரிசூன்யமும் வந்து சனி பகவான், அவயோகியும் வந்து சனி பகவான். அதனால் இப்போ கர்ணத்தினுடைய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகி போயிடும். கர்ணத்தால் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். சரி, கர்ணநாதன் அப்படின்னு எடுத்துக்கலாம் முடிவா சனியை. அவர் அவிட்டம் என்ற முடக்கு நட்சத்திரத்தில் நின்றுருக்காரு. இந்த ஜாதகத்தில் முடக்கு வந்து செவ்வாய். செவ்வாய்க்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3 செவ்வாயுடைய நட்சத்திரம். கரெக்டுங்களா? ஓகே. அப்ப கர்ணநாதன் முடக்கு நட்சத்திரம்னு எடுத்துக்கலாமா? ஆமா குருஜி. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் குருஜி. விளக்கத்தை சொல்லணும்ல கோவர்தனன். குருஜி, நான் கர்ணநாதர் சனி பகவான், முடக்காதிபதி செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் நிற்கிறபடியால பாசிட்டிவ். நம்ம ரூல் படி கர்ணநாதன் எந்த இடத்துல கெட்டு போவார் அப்படின்னா அவயோகம் உபாவயோகம் அவங்களுடைய 6 நட்சத்திரங்கள் நிற்கும் போது தான் வந்து கெட்டு போவார். இங்கே உபாவயோகி சனியாக வேண்டதுனால அதை விட்டுடுங்க. அப்போ வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பரணி பூரம் பூராளத்தில் நின்னால் மட்டும்தான் யோகம் உபயோகம் கரணம் 3மே கெட்டு போகும். மீது எங்கே நின்னாலும் அவங்க வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க. முடக்கு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தீசூனி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு நியூட்ரல் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவர்கள் வந்து நல்ல பலன் தருவாங்கன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? ஆமா குருஜி. ரைட். அப்போ வந்து பாசிட்டிவ் போட்டுக்கலாம். சந்திரன் பூரட்டாதி அடுத்த கிரகம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? குரு நெகட்டிவ், சந்திரன் நெகட்டிவ். சந்திரன் நெகட்டிவ். எதனால? நியூட்ரல். இல்லை, காரணம் சொல்லலாம். யார் வேணாலும் ஆன்சர் சொன்னால் இந்த காரணத்தினால நான் அதை வந்து நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன், இந்த காரணத்தினால நியூட்ரலாக சொல்லியிருக்கேன், அது சொல்லணும் இல்லையா? சார், சந்திரன் வந்து நியூட்ரல் கிரகம். புரட்டாதி வந்து குரு நட்சத்திரம். குருவும் இங்க வந்து நியூட்ரல். நியூட்ரல் பாசிட்டிவ் சார். வெரி குட். தெளிவாக சொல்லிட்டார். சந்திரனும் ஒரு நியூட்ரலான கிரகம், எதிரையும் வரல. இங்கே திதி யோகம் கரணம் முடக்கம் எதுலையுமே வந்து வரல. அவர் நிற்கிற புரட்டாதி நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம், அதுவும் இங்கே எதுலையுமே வரல. அதனால் வந்து நியூட்ரல் அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த குரு வந்து ரேவதி. சார், குரு வந்து ஒரு
நியூட்ரல் கிரகம். ரேவதி வந்து புதன் நட்சத்திரம், அவரும் வந்து நியூட்ரல் கிரகம். அதனால நியூட்ரல் பாசிட்டிவ். ஓகே, குரு வந்து நியூட்ரல், இங்கே எதுலேயுமே சம்மந்தப்படலை. திதி யோகம் கரணம் முடக்கில் எதுவுமே வரல. அவர் நிற்கிறது வந்து ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனும் திதி சூன்யமாக, யோகமாக, அவயோகமாக, கரணமாக, முடக்காக வரவில்லை. அதனால் அதையும் நியூட்ரலாக எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து ராகு புனர்பூசம். சார் ராகு யோகி சார். அவர் நிக்கிறது வந்து புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், நியூட்ரல் நட்சத்திரத்தில் நிக்கிறாரு சார். ஓகே, பாசிட்டிவ் சார். வெரி குட். ராகு வந்து இந்த ஜாதகத்தில் யோகி, அவர் வந்து நியூட்ரல் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அதனால் பாசிட்டிவாக இருக்காரு அப்படி சொல்லியிருக்காங்க. வெரி குட், சூப்பராக சொன்னாங்க. சூப்பராக சொன்னாங்க. பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரைட். சூரியன் சுக்கிரன் வந்து பூரத்தில். சார் சூரியன் வந்து உபயோகி, அவர் வந்து அவயோகி நட்சத்திரம் இருக்கிறதுனால நெகட்டிவ் சார். வெரி குட். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அவயோகி. அப்போ அவயோக நட்சத்திரத்தில் சூரியனும் சுக்கிரனும் நிற்குது. ஸோ இந்த அவயோகம் உபாவயோகம், இந்த நட்சத்திரங்களில் யார் நின்றாலும் கெடுப்படும். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் உபாவயோகம் என்பது செயல்படாது. சனி அழிச்சிடலாம், ஏன்னா அவரே கரணநாதனாக வந்ததுனால கரணநாதனாக மாறிக்குவார். தீசூனியம் அப்படிங்கிறதும் வந்து சனி கிடையாது. சனி வந்து கரணநாதனாக மட்டும்தான் செயல்படுவார். அப்போ சூரியன் சுக்கிரன் அவயோக நட்சத்திரமான பூரத்தில் நிற்பதால் கெட்டவர்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்த கிரகம் வந்து புதன் வந்து அஸ்தத்தில் பாசிட்டிவாக நெகட்டிவா? அஸ்தம் வந்து நியூட்ரல் இது. ஸோ அதில் வந்து புதன் இருக்கிறது, அதுவும் நியூட்ரல். ஸோ அதனால பாசிட்டிவ் தான் போச்சு. ஓகே, புதனை வந்து நியூட்ரல் கிரகம்னு சொல்லியிருக்காரு, எதுலையுமே சம்மந்தப்படாதனால. அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனே எதுலையுமே சம்மந்தப்படலை. ஸோ அதையும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். செவ்வாய் சித்திரை. நெகட்டிவ் குருஜி. முடக்கு நட்சத்திரத்துல வந்து அவரே வந்து இருக்கிறதால நெகட்டிவ் தான். அவரோட நெகட்டிவ். ஓகே, செவ்வாய் வந்து முடக்காதிபதி நட்சத்திரத்திலே இருக்காரு, அதனால் அவரை வந்து கெட்டவர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சார் சுக்கிர திசையில ராகு புத்திங்க சார். தசை மட்டும் சொன்னா போதும். சுக்கிர தசை. ஆமாங்க சார். ரைட். இப்போ சுக்கரனுடைய தசை வந்து போயிட்டு இருக்கு அவருக்கு. சுக்கிர தசைக்கு உண்டான பலன் என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். சுக்கிரன் வந்து சூரியனுடன் இணைந்து பூரத்தில் வந்து நெகட்டிவா இருக்காரு. பூரங்கிறது அவயோக நட்சத்திரம், சுக்கிரன் வந்து ஒரு அவயோகி. போதாததுக்கு சூரியனையும் பிடிச்சி கெடுத்துட்டு கெடுமலை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கார். ஒரு கெட்டது தர வாய்ப்பு இருக்கா, இல்லை நல்லது பண்ண வாய்ப்பு இருக்கா? சுக்கிர தசை நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நல்லது பண்ணுங்க. எதனால? சுக்கிரன் திதிசூனிய அதிபதி 8ல மறைஞ்சு இருக்காரு, அதனால நல்லது. அவயோக நட்சத்திரமா வருது, அது வந்து அவயோகமா வந்தா அது வந்து அவயோகமாக தானே செயல்படும். ஒரு திதிசூனிய அதிபதி அவயோகமாக வந்தால் அவயோகம் தானே செயல்படும் சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் வந்து இங்கே அவயோகமாக சுக்கிரன் வரலன்னா ஓகே, திதிசூனிய அதிபதியாக வந்திருந்தால் மட்டும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டோமே, நெகட்டிவ்னு முடிவு பண்ணியாச்சு.
ஓகே. அப்போ பலன் என்ன? கெட்ட பலனா நல்ல பலனா? நெகட்டிவா இருக்கும். கெட்ட பலன். கெட்ட பலன் தான், ஏற்கனவே அடிச்சு வச்சுட்டோம், கெட்ட பலன் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டா இல்லையா? கரெக்டு சார். ஆமா குருஜி. கெட்ட சுக்கிரனும் சூரியனும் கெட்டு போயிருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டா அவருடைய தசையில் அது கெட்ட பலன் தான் நடக்கும். கரெக்டா இல்லையா? வைநாசிக தொடர்பு இருக்கிறதுனால சம்பந்தப்படுறதுனால அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்த பிரச்சனைகள், Okay. ஜீரண பிரச்சனைகள். இப்ப சுக்கிரனே வைநாசிகமா வர்றதுனால சுக்கிரனுக்கு உண்டான நோய் என்ன சொல்லியிருக்கோம்? கணையம், சுகர். சுகர்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவரு சோலைராஜனுக்குலாம் சுகர் இருக்கு, அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்குங்க சார், இருக்குங்க சார். ரைட். இப்போ வந்து சுக்கிரன் வந்து நோயை தரக்கூடிய கிரகங்கிறதுனால அவர் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு உண்டான நோய்களில் என்ன நோய் அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து மெயினாக வந்து சுகர் நோய் தான், அது அவருக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து கெடபலனை தான் தராரு. சுக்கிரனுடைய தசையில் எந்தெந்த இடங்கள் ஆக்டிவேட் ஆகும்? தசாபதி பலன்கள் வகுப்புக்கு வந்தீங்கல்ல, அப்படி ஒரு வகுப்பு போட்டிருக்கீங்க. போராடுங்க சார். சுக்கிரனுடைய தசைகளில் சுக்கிரன் வந்து ஜாதகத்தின் நின்ற இடமும் பரணி நட்சத்திரமும், அவருடைய நட்சத்திரம் பரணி, இந்த பூரம், இங்கே இருக்கக்கூடிய பூராடம், 3 நட்சத்திரங்களும் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஒரு தசையில் அந்த தசாநாதருடைய நட்சத்திரங்கள்லாம் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பரணியில கிரகங்களில் பூரத்தில் வந்து சூரியன் சுக்கிரன், கேது வந்து பூராடத்தில் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சுக்கிர தசையில் கெடுபலன்கள் தான் சொல்லுது. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. கரெக்டுங்க சார். சுக்கிர தசை எப்போ ஆரம்பமாச்சு? சார் டேட் பார்க்கணும். 9 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க சார். டேட் கரெக்டா தெரியல. 9 இயர்ஸ். கரெக்டு தானே? ஆமாங்க சார். 9 வருஷம் முடிஞ்சிருச்சா? ஆமாங்க சார். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சூரியன் வந்து சுக்கிரனில் இருக்க, சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து பூரத்தில் இருக்காரு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். அடுத்து வந்து சுகரில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வரும், சுகர் பிரச்சனை வரும். இப்போ வந்து கேது வந்து போராட்டத்தில் இருக்கிறனால திருமண வாழ்க்கையை வந்து பாதிப்பார். அதே போல் இது என்ன பண்ணும், இவருடைய சுகபோகங்கள், தொழில்காரகன், தொழில் பாதிக்கும், இப்படி எல்லாமே சொல்லிக்கலாம். ரைட்டு. இப்போ வந்து சுக்கிரதசை ஆரம்பமாகி 9 வருடங்கள் ஆகுது. 9 வருஷமா இவர் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலையா? நடக்கும் குருஜி. கரணநாதன் அது மாதிரி நட்சத்திரங்கள்ல வரும்போது வந்து பாசிட்டிவான இது நடக்கும் குருஜி. 9 வருடங்கள் சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு. சுக்கிரதசை ஜாதகத்தில் நெகட்டிவாக தான் இருக்குது, அவருடைய நட்சத்திரமும் கெட்டு போய் தான் இருக்குது. 9 வருடங்களில் இவருக்கு நல்ல பலன் நடந்ததே இல்லையா? சூரிய ராகு நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி கலியத்துல வரப்பவும், சூரியனோட நட்சத்திரத்துல திருப்பி உத்திராடத்துல வரப்பவும் கோச்சாரத்துல நல்ல இது பண்ணிருக்காரு. இப்ப அந்த நல்ல பலனை எல்லாம் தீர்மானித்தது யாரு? கோச்சார கிரகம் சுக்கிரன். அப்ப ஜனன பலனை கூட மாற்றி தருதா இல்லையா? ஆமாங்க சார். ஆமா குருஜி. ஜனன பலன் வந்து ஃபெயிலியர்னு காட்டுது. அப்போ 9 வருஷமும் இதே பலன் தான் நடந்துட்டுப்பா, இதே கஷ்டத்திலே தான் இருப்பார் அவரு. இல்ல சார். அந்த பலனை மாற்றி தருது யாரு? கோச்சார சுக்கிரன். அதுதான் இந்த கிளாஸ்னுடைய டைட்டில். ஜனன கிரகங்களுடன் கோச்சார கிரகங்கள் தரும் சூட்சும பலாபலன்கள். கோச்சாரம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரியுதா? ஆமாங்க சார். தெளிவா ஃபேண்டாஸ்டிக். கரெக்ட். சரி, இப்போ இவருக்கு கோச்சாரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, அதையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா தான் மீதி இருக்கக்கூடிய சுக்கிரதசை 11 வருடத்துக்கு உண்டான பலன் வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகேங்களா?
ஓகே சார். இப்போ பணத்துக்கு உண்டான கிரகம் குரு பகவான் வந்து ரேவதியில் நியூட்ரலாக இருக்காரு. புறப்பூசத்தில் யோகி உட்காந்துருக்காரு. பூரட்டாதியில் கிரகம் இல்லை. ஒருத்தருக்கு பணம் வரணும் அப்படின்னா புனப்பூசம், விசாகம், பூரட்டாதி என்ற குருவுடைய நட்சத்திரமோ அல்லது ஜனனத்தில் இருக்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவானோ அல்லது கோச்சாரத்தில் வரக்கூடிய தனக்காரகனோ தான் பணத்தை வந்து தந்தாகணும். அந்த இடங்களை தவிர, அந்த நட்சத்திரங்களை தவிர, ஜானகுரு கோச்சார குருவை தவிர வேறு ஒரு எந்த கிரகமும் ஒரு ஜாதகருக்கு பணத்தை வந்து தர முடியாது. இது ஆணித்தரமான ரூல். இது நான் வந்து நிறைய வகுப்பில் நான் நடத்தியிருக்கேன். அது சரியா இருக்கா இல்லையா? அக்யூரஸியா இருக்குங்க சார். கரெக்டா இருக்கு குருஜி. 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மீதிலாம் என்ன பண்ணுறோம், எல்லாம் வேலையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீட் போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இல்லைங்கய்யா, கரெக்டா இருக்கு குருஜி. இதுல துல்லியமா வந்து இருக்கும் குருஜி. கரெக்டா வந்து அந்த பாதை, அந்த நட்சத்திரோட பாதையில ஸ்டார்டிங்ல சென்டர்ல வரும்போது கரெக்டா வந்து கொடுத்துட்டு போயிடும் குருஜி. அது வந்து ஓகே. இப்போ நிறைய பேர் பேசல, எல்லாம் வேலையாக இருக்காங்க. இப்போ வந்து பீலா இன்னைக்கு பேசல, ஸ்ரீதேவி இல்ல பேசல, சார், ரவி கவனிச்சுட்டு இருக்கோம் பேசல. சார். ரைட். அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு பணத்துக்கு உண்டான பலனை வந்து இந்த இடங்களை தவிர வேறு எந்த இடத்துக்கும் போக தேவையே இல்லை. அந்த இடத்த மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். ஆன்சர் அதுலேயே இருக்குது. ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ ராகு பகவான் இந்த இடத்துல வந்து யோகமாக இருக்கார். யோகி குணப்புஷன்ற பணம் தரக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து பணத்தை நான் தரங்கிறார். விஷாகத்தில் கிரகம் இல்லை. பூரட்டாதியில் சந்திரன் நியூட்ரலாக இருக்குது. குரு பகவான் ரேவதியில் நியூட்ரலாக இருக்கார். கோச்சர குரு பகவான் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்காரு? மிருகசீரிடம். இப்படிக்கெல்லாம் இல்லை. அவரெல்லாம் ஒரு வாரம் ஆச்சு திருவாதிரைக்கு வந்து. சரிங்க சார், சரிங்க சார். பஞ்சாங்க கணிதத்தில் தான் இன்னும் வந்து 3 நாள் டைம் இருக்குது அவருக்கு. ஆனால் அவர் திருவாதிரை வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஏற்கனவே 10 நாள் முடிஞ்சு போச்சு. ஓகேங்க சார். கரெக்டா? ஓகே குருஜி. ஆமாம். அது வந்து 2-3 பேர் ஃபாரின் கிளம்பிட்டாங்க. 2-3 பேர் வந்து இது டெக்னிக்கல் லைனில் வந்து எல்லா பொருளும் வாங்கியிருக்காங்க. எனக்கு இந்த கால் வந்துகிட்டே இருக்குமே, எங்கே என்ன நடக்குதுன்னு. அவர் வந்து திருவாதிரையினுடைய வேலை. சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு உபரி தகவலுங்க சார். சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். இப்போதான் வாங்கி வச்சுட்டு தான் கிளாஸ்க்கு வந்தாங்க சார். அதாவது என்னன்னா, கோச்சார குரு பகவான் 10 நாளைக்கு முன்னாடியே, அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே அவர் திருவாதிரையினுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பஞ்சாங்க கணிதம் என்ன சொல்லுதுன்னா 15ஆம் தேதியிலிருந்து தான் அவர் வந்து திருவாதிரைக்கு வராரு அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து என்னென்னா அக்யூரேசி கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு கிரகத்தினுடைய அசைவை வந்து ரொம்ப துல்லியமான ஒரு கணிதத்தில் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் பேக்கில் போகலாம், முன்னாடியே வரலாம். அதை நம்ம தான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பலன்களை வைத்து தீர்மானிக்கணும். சரியா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். அப்போ கோச்சார ராகு இன்னைக்கு வந்து திருவாதிரைக்கு வந்துட்டார். அங்கே தான் இருக்கார். கோச்சார குருங்க சார். சாரி கோச்சார குரு திருவாதிரைக்கு வந்தார். திருவாதிரை என்பது இவருடைய யாருக்கு நட்சத்திரம்? இவருக்கு வந்து யோகா நட்சத்திரம். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்? அவருக்கு நல்ல தனவரவுகள் என்பது ஏற்படும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம். அங்க என்ன இருக்கு? குருவோட நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரம் தான். அங்க யோகி உட்கார்ந்திருக்காரு ராகு. ஆமாங்க சார். ஜனனத்துல அவரோட இணைவாருங்க சார். யோகியுடன் கோச்சார குரு வந்து கனெக்ட் ஆவார். இது வந்து குரு சண்டால யோகம்.
இதுவும் குரு சண்டால யோகம் தான். குரு ராகுவுடன் இணைகிறார். குரு வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தோடு இணையுது. இங்கே வந்து குரு ராகுவுடன் இணைந்து குருவுடைய நட்சத்திரத்தோடு இணையுது. இது ரெண்டுமே வந்து குரு சண்டால யோகம். இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நிறைய தனவரவுகள் என்பது கிடைக்கும். நமக்கு உழைக்காத தனமும் கிடைக்கும். உழைக்காத தனம்னா என்ன? அதிர்ஷ்டமா கிடைக்கிறது குருஜி. அதிர்ஷ்டமா கிடைக்கிறது. அதிர்ஷ்டம்னா புதையல், லாட்டரி, பூர்வீக சொத்து, கேம்லிங், ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, கேம்லிங், அதாவது விளையாட்டுகள், ரேஸு, இதுதான் வந்து உழைக்காத வருமானம், அதிர்ஷ்டம்னு சொன்னது. கீழே கடந்து எடுக்கிறது. அப்போ இப்போ வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அவருக்கு. குருச்சண்டால யோகம் என்பது ஆக்டிவேட்டில் இருக்கு. இந்த நேரத்தில் லாட்டரி டிக்கெட் எடுத்தால் லாட்டரியில் பணம் விடுவோம். சரியா? ஓகேங்க சார். ரேஸ் விளாண்டோம்னா பணம் கிடைக்கும். சூதாட்டம் விளாண்டோம்னா பணம் கிடைக்கும். இப்போ ஆன்லைன்லேயே கூட எல்லா கேமில் விளையாடுறாங்கல்ல. அந்த மாதிரி என்னென்னா நான் அவங்கள அந்த மாதிரி தூண்டி விடலை. ஆக்சுவலாக வந்து என்னென்னா உழைக்காத தனம் என்பது இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். சம்மந்தமே இல்லை. இப்போ வந்து இவர் வந்து நகை செய்யக்கூடிய தொழிலாளி முதலாளி, ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் செஞ்சு கொடுக்கும்போது எதிர்பார்த்ததோட நல்லா செஞ்சுருக்கீங்க, எந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு கையில் கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் வந்து உழைக்காத தனம். உழைச்சதுக்கு காசு வாங்கியாச்சு, நம்மளுடைய திறமைக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அவங்க கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமா குருஜி. அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி. 8ஆம் தேதி என் வீட்டுக்கு அவர் வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று வந்து எடுத்திருந்தாங்க இதுக்கு மட்டும். வந்திருந்தீங்களா இல்லையா? ஆமாங்க சார், வந்திருந்தேன் சார். ஏன் வந்தீங்க? உங்களுடைய கர்ணநாதன் நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது குருவின் வழி ஒரு யோகத்தை வந்து தரணுமா வேண்டாமா? அவரு கட்டாயம் தரணுங்க சார். உங்களுடைய குரு பலப்பட்டாரா இல்லையா? பலம் பெற்றிருக்காருங்க சார். கர்ணநாதன் நட்சத்திரத்தில் குரு பகவான். அப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் திடீர்னு? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, இருங்க நான் கூப்பிடுவோன்னு சொல்லி வச்சுருந்தேன். கரெக்டாக இல்லையா? ஆமாம் சார், 3 மாதம் சொல்லிட்டாங்க சார். 3 மாதமாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம்லாம் தரேன், கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்கன்னு இருந்தேன் நான். அவர் 3 மாதமாக பார்த்து எப்போதான் அவர் கூப்பிடுவாருன்னு அவருக்கே போர் அடிச்சிருந்துருவோம். உடனே கிளாஸில் இருக்கிறவங்களாம் தப்பாக நினச்சிடாதீங்க. கிளாஸே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து என்னென்னா ரொம்ப டீப்பான சீக்ரெட், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக வந்து போன வாரம் 8ஆம் தேதி வந்து அவர் கூப்பிட்டு தான் வந்துட்டு போனார். புதையெல்லாம் கிடைச்சிச்சா இல்லையா? சார் கிடைச்சதுங்க சார். தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு ஒரு வேலை வந்துச்சுங்க சார். உங்கள் மூலமும் கிடைச்சதுங்க சார். இல்லை, தொழில் வேலை வரட்டும், என்னிட்ட இருந்து ஒரு புதையெல்லாம் கிடைச்சிச்சா இல்லையான்னு ரகசியங்கள் கிடைச்சதுங்க சார். திருப்தியாக வந்தாங்க சார். கிடைச்சதுங்க சார். அதுதான் வந்து அந்த புதையல், உழைக்காத தனம், ரகசியம் எல்லாம் அங்கே தான். அந்த குருச்சண்டால யோகம் ஆக்டிவேட் ஆனால் தானாக நடக்கும். ஓகே தானே? ஓகேங்க சார். இப்போ இந்த பலனையெல்லாம் தீர்மானிப்பது யாரு? இந்த தசாநாதனா? கோச்சார குரு பகவான். கோச்சாரம் தான் வந்து தீர்மானிக்குது. சரி, அடுத்தது வந்து திருவாதிரை, புனர்பூசம் 2 நட்சத்திரங்கள்ல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகம்லாம் காத்துட்டு இருக்கு. காற்றுள்ள போதை துற்றிக்கொள், அதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி. நல்ல நேரம் வந்து இருக்கும்போது நிறைய வேலை வரும். டக்குன்னு வந்து நிறைய சம்பாரித்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். நல்ல காசை வந்து கண்ணா பின்னா செலவு பண்ணாமல் உங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கிட்டோம்னா இல்லாத நேரத்துக்கு நமக்கு வந்து உதவும்.
அடுத்த நட்சத்திரம் என்ன வருது? ஆயில்யம். கரெக்டா இல்லையா? சார் பூசம் சார். சாரி, புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம். அது யாருடைய நட்சத்திரம்? கரணநாத நட்சத்திரம். அங்கேயும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அது நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். அங்கேயும் நல்லா இருக்கும். அடுத்தது மகம். மகம் நியூட்ரல். கரெக்டா? ஆமாங்க. கரெக்டுங்க சார். இங்கே குரு வந்து ஆயில்யம் வரும்போது குரு வந்து ரேவதியில் இருக்கிற குரு வந்து கனெக்ட் ஆவார். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமாங்க. இந்த குரு அப்படியே நேராக இங்கே ஆயில்யத்தில் வரக்கூடிய கோச்சார குரு பகவானுடன் வந்து கனெக்ட் ஆவார். அவர் ஆக மாட்டாரா? ஆவாருங்க சார். இது என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தன்மைகள் இருக்கு? மோட்சத்தை தரும் நட்சத்திரம். எஸ், மோட்சத்தை தரக்கூடிய நட்சத்திரம். அது இல்லாமல் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மூலம் ரேவதிங்க சார். எஸ், கரெக்ட். மூலம் நட்சத்திரத்திலையும் ரேவதி நட்சத்திரத்திலையும் தான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு நான் வந்து நிறைய வாட்டி நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கேன். ப்ரூஃப் பண்ணியும் காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுங்க சார், நிறைய பண்ணியிருக்கீங்க சார் ப்ரூஃப். நீங்க ஒருத்தர் தான் தெரியும் பேசுறீங்க. தெரியும் குருஜி. 2 பேர் தான் சொல்றாங்க. மற்றவங்களா வேலையா சார் உங்க இருக்காங்க. ஜாதகத்தையே உதாரணம் போட்டு சொல்லியிருக்கீங்க சார். மூல நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் பிரபஞ்சத்தினுடைய நிறைய ரகசியங்களை வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் ஒருத்தருக்கு வந்து பாசிட்டிவாக இருந்து ஆக்டிவேட் ஆனால் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மிகப்பெரிய சாமியாருங்க, மிகப்பெரிய ஜோதிடர்கள், திறமைசாலிகள், ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் வந்து மிக திறமையாக இருக்கிறவங்க, சொற்பொழிவாளர்கள் எல்லாருக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கிரகங்கள் வந்து இருக்கும். சரியா? சரிங்க சார். ஓகே சார். அப்போ இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த இடம், மோட்சத்தை தரக்கூடிய இந்த இடம், இந்த இடத்தோட வந்து கோச்சார குரு வந்து ஆயில்யத்தில் வந்து கனெக்ட் ஆகுறாரு. குரு திருவாதிரையில், ராகு வந்து புனர்பூசத்தில், அடுத்தது குரு வந்து ஆயில்யத்தில். கரெக்டா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் சோலைராஜன்ட்ட? சோலைராஜன் நீங்கள் எனக்கு தர வேண்டிய கொஞ்சம் பணம் வந்து இருக்குது, பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாங்க சார், ஆமாங்க சார், இந்த சீசனில் கொடுத்துட்றாங்க சார். அவர் வந்து நான் ரெடிங்கயா நான் தர வேண்டியதை உங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டார். இப்போ வந்து நான் கொடுத்துருவார் அவருக்கு. ஏன்னா நிறையா அவருக்கு வேலை வரும், வருமானம் வரும், ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருக்க அந்த பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. இந்த குரு ஆயில்யம் வந்த உடனே, இந்த ரேவதி குருவோட ஜாயின் ஆன உடனே என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு. கரெக்டா? சரிங்க சார். என்ன வகுப்பு போர் அடிக்குதா? யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஓகே. எல்லாருமே வேலையா இருப்பாங்களா? இது இல்ல சார், இது பிரபஞ்சத்தோட ரகசியத்தை சொல்லுன்னு சொல்றீங்களே, அந்த புதனோட நட்சத்திரம் சொல்லுமா சார்? ஆமா, இந்த ரேவதிக்கு அந்த தன்மை உண்டு. இந்த மூலத்துக்கும் ரேவதிக்கும் அந்த தன்மை உண்டு. மூல நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ரகசியங்களும் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஓகேவா? புரியுதா? ஒரு ஆள் வந்து இப்ப சந்திரன் மூலத்துல இருக்கு அப்படின்னா அந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்குமா சார்? அந்த மாதிரியா? கண்டிப்பா, எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். அப்ப
இந்த கோச்சார குரு வந்து ஆயில்யம் வரும்போது அஸ்ட்ராலஜியில் வந்து சோலைராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவில் வந்து இருப்பார். நன்றிங்க சார். இப்போ புரிஞ்சுதுங்களா சோலைராஜன் உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். ஏன் கரெக்டாக கூப்பிட்டீங்கிறது இப்பதான் சார் புரிஞ்சுது. அந்த காலகட்டம் வரும்போதும் கரெக்டாக வந்து அந்த மாதிரி நடக்கும். இப்போ அடுத்தது வந்து ஆயிலத்துக்கு அப்புறம் வந்து மகம். அது ஒன்றும் பிரச்சனை நல்லா போயிட்டுருக்கு. பூரம் வரும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள்லாம் வந்து இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமா குருஜி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா குரு பகவானை வைத்தே வந்து நகர்த்தி பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்தது சோலைராஜன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. சார் என்ன கேட்கறதுன்னே புரியலைங்க சார். தெளிவா ஒரு சொல்றதுனால கேள்வி இல்லைன்னா அவருக்காக வேற ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க யாராவது. சார் அவருக்கு வந்து பிரபஞ்ச சக்தி எப்போ வரும் சார்? அதான் சொல்லிடுறேன், கோச்சார குரு ஆயில்யம் வரும்போது பிரபஞ்ச சக்தி கிடைச்சி எல்லா ரகசியங்களும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டா இல்லைங்களா? ஆமா குருஜி. வேற ஏதாவது கேள்வி கேளுங்கிற. சார் பூரத்துல வரும்போது நோயின் தன்மை எது அதிகமாகுங்களா சார்? நோயை பத்தி பேச வேண்டாம், வேற ஏதாவது கேள்வி. சார் பொருளாதாரத்துல ஏதாவது பாதிப்பை கொடுக்கும், வருமானத்துல பாதிப்பை கொடுக்கும்? தான் இவ்வளவு நேரம் பார்த்தோமே, வேற ஏதாவது கேள்வி? இல்ல சரி 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 சரிங்க. பணத்தை தானே இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம், வேற ஏதாவது கேள்வி? குருஜி மேரேஜ் வாகனம் ஒண்ணு வாங்குவாரா குருஜி? என்ன கேள்வி? இந்த சொகுசு வாகனம் உண்டு. என்ன கேட்கிறாரு? சொகுசான வாகனம் உண்டு குருஜி. வாகனம் வாங்குவாரான்னு கேக்குறீங்களா? நல்ல கிராண்டான வாகனம் உண்டு குருஜி. சரி, வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இப்போ உண்டான்னு கேட்குறாரு. இப்போ ஜனன சுக்கிரன் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. இப்போ கோச்சார சுக்கிரன் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்காரு? கோச்சார சுக்கிரன் இன்னைக்கு எங்க இருக்காரு? இன்னைக்கு அஸ்வினியில் இருக்காரு. சரி, அஸ்வினியில் இருக்காரு அப்படின்னாக்க அடுத்தது எங்க வருவாரு? பரணி. பரணி குருஜி. அடுத்தது பரணி. கிருத்திகை. கிருத்திகை. அடுத்தது ரோகிணி. அடுத்தது மிருகசீரிடம். அடுத்தது திருவாதிரை. சரி, இப்போ அஸ்வினியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திருவாதிரைக்கு வரணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? ரெண்டு மாசம் ஆகுது. 2 மாசம். 2.5 மாசம் வருங்க சார். 2.5 மாசத்துல வந்துடுவார். சரி, 2.5 மாசத்துல அவர் வந்து திருவாதிரை வர்றாரு, கருணாநாதன் நட்சத்திரத்துக்கு வந்துடுவாரு. 2.5 மாசம் கழிச்சு குரு பகவான் எங்க இருப்பார்? திருவாதிரையில் தாங்க சார். அப்ப கோச்சார சுக்கிரன் வாகனத்துக்கு உண்டான கிரகம் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது கோச்சார குரு பகவானும் திருவாதிரையிலே இருப்பார். ஏற்கனவே குருச்சண்டால யோகம் ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்போ அந்த சுக்கிரன் வரும்போது கரெக்டாக வந்து வாகனம் வாங்குறதுன்னா வாங்குவார், வாங்கிக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்க சார். சார் 8:30 தாண்டிருச்சு சார். சரி சரி, 8:30 தாண்டியாச்சு. ஆமா. அப்போ இந்த பலனை வந்து நமக்கு வந்து சொன்னது வந்து ஜனன கிரகமா கோச்சார கிரகமா? கோச்சாரத்தில் வர்ற கிரகங்கள் தாங்க சார். சரி, ஒரு நாள் வகுப்பு முடியிருக்கு, இன்னும் 6 நாள் இருக்கு. 6 நாளும் நிறைய ரகசியங்களை வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு விதமாக அப்படியே டிசைனாக நிறையா இருக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா? சரிங்க சார். சரிங்க சார். நான் இன்னைக்கு வந்து சென்னை போகிறேன் நான் லைவுக்காக. அதனால் வந்து என்னென்னா நாளைக்கு கிளாஸ் இருக்குது. நாளைக்கு நான் சென்னையிலேருந்தே எடுத்துருவேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்குது, சனிக்கிழமை மட்டும் லீவு. சனிக்கிழமை வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கனால சனிக்கிழமை லீவு. மற்ற ஞாயிறுலேருந்து அப்படியே கண்டினியூவாக கிளாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். இன்னும் 6 நாள் கிளாஸ் இருக்குது. நாளைக்கு கிளாஸ் இருக்குது, நாளை மறுநாள் சனிக்கிழமை மட்டும் கிளாஸ் கிடையாது. அப்புறம் மறுபடியும் ஒரு 4 வகுப்பு வந்து 4-5 வகுப்பு வந்து கண்டினியூவாகவே நடக்கும்.
ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே ரைட். என்ன இன்னைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கிளாஸ் உங்களுக்கு? சார் நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்லா இருந்துச்சுங்க சார். எப்பயும் புது புது சார் சூப்பரா இருந்துச்சு சார். ரைட். ஓகே, ஒரு 2 பேர் 3 பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க. மற்றவங்களாம் ஏதாவது நிறைய வேலையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, ஓகே. முடியாது, மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். நன்றிங்க சார். வணக்கங்க சார். ரைட்டுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரைட்மா. நன்றிங்க. ரைட்டுங்க.